17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நமது தஞ்சை சாம்ராஜ்யத்தை மராட்டிய மன்னர் சரபோஜி மகாராஜா சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அவரது மனைவியான மகாராணி யமுனாம்பாள் இயற்கை அறம் சூழ்ந்த யமுனாம்பாள்புரம் என்று அழைக்கப்படும் தற்போதைய நீடாமங்கலத்தில் ஒரு அழகான அரண்மனையில் வசித்து வந்தார். மகாராணி யமுனாம்பாள் பகவான் ஸ்ரீராமன் மீது தீவிர பக்தி கொண்டவர் திருவிசநல்லூர் ஸ்ரீதர் ஐயாவாழிடம் ராமநாம தீட்சை பெற்று அனுதினமும் ராமநாமத்தை ஜெபித்து வந்தார். ஒரு நாள் அவர் கர்ப்பமாக இருந்த காலத்தில் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே அவர் தோட்டத்திலிருந்த மாமரத்தோடு ஐக்கியமானார். காலங்கள் உருண்டோடின. 1760களில் தஞ்சாவூர் சாம்ராஜ்யத்தை சரபோஜி மகாராஜாவின் வழிவந்த மராட்டிய மன்னரான பிரதாபசிம்ம மகாராஜா ஆட்சி புரிந்து வந்தார். மன்னர் பிரதாபசிம்ம மகாராஜா ஒரு அற்புதமான அரசர். ஆனால் அவருக்கு உள்ளத்தில் ஓர் ஆழ்ந்த குறை, குழந்தை இல்லாத வேதனை. ஒரு நாள் இரவு பிரதாபசிம்ம மகாராஜா உறங்கிக் கொண்டிருந்தார். அவர் கனவில் வந்த மகாராணி யமுனாம்பாள், நான் நீடாமங்கலத்தில் மாமரமாக இருக்கிறேன். என்னை வந்து வழிபட்டால் உனக்கு தேவையானது அனைத்தும் கைகூடும் என்று கூறினார். மறுநாள் காலை தம்பதி சகிதமாக வீரர்கள் படைச்சூழ நீடாமங்கலம் வந்தார் பிரதாபசிம்ம மகாராஜா. மகாராணி யமுனாம்பாள் கூறியபடி அந்த மாமரத்தை தேடினார். அந்த மாமரமும் ஒரு கர்ப்பிணி பெண் போலவே இருந்தது. அந்த மாமரத்திற்கு தம்பதி சகிதமாக பூஜை செய்தார் பிரதாபசிம்ம மகாராஜா. அன்று இரவும் மன்னர் தூங்கிக் கொண்டிருந்த போது மீண்டும் கனவில் தோன்றிய மகாராணி யமுனாம்பாள். பகவான் ஸ்ரீராமர் நீடாமங்கலத்தில் ஸ்ரீ சந்தானராமனாக பூமிக்குள் புதைந்திருக்கிறார். அவரை எடுத்து திருக்குளங்கள் சத்திரத்தோடு கூடிய அழகான கோவிலை எழுப்பி புத்திர சந்தான கோபால ஹோமம் செய்தால் உனக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று அருள் பாலித்தார். மீண்டும் நீடாமங்கலம் வந்த பிரதாப சிம்ம மகாராஜா மகாராணி யமுனாம்பாள் கனவில் சொன்ன இடத்தில் பூமியை தோண்ட அங்கு மிக அழகான சந்தானராமன், சீதை மற்றும் லட்சுமணர் சிலைகள் கிடைத்தன. மன்னரும் அங்கு இருந்த அனைவரும் பேரானந்தத்தில் திளைத்தனர். அதன் பிறகு மன்னர் அந்த புனிதமான இடத்திலேயே சந்தான ராமருக்கு மிக அழகான திருக்குளத்துடன் கூடிய அற்புதமான திருக்கோவிலையும் சத்திரங்களையும் கட்டத் தொடங்கினார். திருக்கோயில் கட்டுமான பணிகள் இனிதே நிறைவடைந்தது. இயற்கை எழில் சூழ்ந்த 3 ஜீவநதிகள் தாலாட்டும் நமது நீடாமங்கலமே விழாக்கோலம் பூண்டது. சந்தானராமனின் ஆலய திருக்குடமுழுக்குன நீராட்டு மன்னர் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மன்னருக்கு புத்திர சந்தானம் வேண்டி புத்திர சந்தான கோபால ஹோமம் சந்தானராமன் சன்னதியில் பக்தர்கள் புடைசூழ நடைபெற்றது. காலங்கள் கடந்து ஓடின. ஒரு நாள் மாலை வேளையில் மன்னர் அரண்மனையின் ஓர் அறையின் வெளியில் பதற்றமாக நின்று கொண்டிருந்தார். அந்த அறையிலிருந்து வெளிவந்த அரண்மனையின் மருத்துவச்சி ஒரு அழகான குழந்தையை மன்னர் கையில் கொடுத்தார். அதை வாங்கிய மன்னர் சந்தானராமனை நினைத்து பேரானந்தத்தில் திளைத்தார். அதேபோல ஒரு நாள் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் நீடாமங்கலம் சந்தானராமர் கோவிலுக்கு வந்தார். சந்தானராமனின் பேரழகைக் கண்டு பேரானந்தம் அடைந்த அவர் சந்தானராமனுக்கு ஹிந்தோல வசந்த ராகத்தில் ஒரு பாசுரத்தை பாடினார். இன்றளவும் நீடாமங்கலத்தில் சந்தானராமர் குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அளித்து சிறப்பான வாழ்க்கையை அருள்பாலித்து வருகிறார். குழந்தை பாக்கியம் வேண்டும் தம்பதிகள் நீடாமங்கலம் வந்து சந்தானராமனை பிரார்த்தித்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிட்டும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அதுபோலவே இன்றைய நீடாமங்கலமான யமுனாம்பாள் புரத்தில் மகாராணி யமுனாம்பாளுக்கு மிக அழகான ஆலயம் அமைக்கப்பட்டு யமுனாம்பாளே உருவான அந்த மாமரத்தின் மீது ஒரு தகுடு அமைக்கப்பட்டு இன்றும் பக்தர்கள் வழிபாட்டிற்கு உள்ளது. மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அன்னதானமும் நடைபெற்று வருகிறது. அதுபோலவே வருடந்தோறும் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை திருவிழாவானது வெகு விமர்சையாக 24 மணி நேரமும் சிறப்பான அன்னதானத்துடன் மகாராணி யமுனாம்பாளுக்கு திருவிழாவானது மத நல்லிணக்கத்தோடு நடைபெற்று வருகிறது. ராமநாமம் சொல்லுவோம், பாவங்களை போக்குவோம்.
ஸ்ரீ சந்தான ராமஜெயம். நன்றி.